ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் சில டைமில் சின்ன பூக்களாக பூக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள், சின்ன சைஸில் தான் இருக்குது. பூவெல்லாம் பாருங்கள், சின்ன சைஸில் இருக்குது. பெரிய பூவே இல்லை. அடுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் இருக்க அடுக்கு, ஆனால் பெரிய பூக்களை முட்டைலாம் இருக்குது. நல்லா தான் வளருது. இந்த சாயில் என்னென்னா வெறும் செம்மண், மாட்டு சாணம், கவு மேனூர் வந்து அதுக்குள்ளே இருக்குது, பவுடருக்கு. அந்த ரெண்டு மட்டுமே கலந்து இந்த செடி இருக்குது. ஆனால் அடுக்கு வரல பாருங்கள் பூலாம். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ நடுவில் வந்து நான் லேட்டாக வந்து வாழைப்பழம் தோல் போட்டேன். அப்போவே போட்டிருந்தால் நம்மளுக்கு அடுக்கு பூக்களாக இருக்கும். அதே சமயத்தில் வெங்காயத்தூள், காய்கறி வேஸ்ட்டு வந்து சாயலுக்குள்ளே இருக்கணும். அது நல்லா காய வச்சுட்டு புதுசாக பண்ணுறவங்க, புதுசாக இப்போ தான் ரோஜா செடி வளர்க்குறீங்க, சரியாக வரல ரோஜா செடினா நீங்கள் நல்லா காய வச்சுட்டு தான் சாயலுக்குள்ளே போடணும். எந்த அளவுக்கு போடணுன்னா வெங்காயத்தூள் ஒரு பிடி, காய்கறி தூள் ஒரு பிடி, அது போல் நல்லா காய வச்சுட்டு போடணும். ஒரு ஸ்பூன் வந்து டீ தூள். இந்த மாதிரி போடும்போது காஃபி பவுட்ரு கூட போட்டுக்கலாம். நீங்கள் அது போல் கூட நீங்கள் நல்லா கலந்துட்டு சாயலுக்குள்ளே நட்டுடலாம். நல்லா அடுக்கு பூக்களாக வரும். இப்போ நான் வந்து எந்த எருவும் இல்லை இந்த பாட்டுக்குள்ளே, அதனால் வந்து சின்ன பூவாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு பாருங்கள், இது வந்து இந்த செடி காமிச்சிட்டு சொல்கிறேன். பூ பாருங்கள் எந்த அளவுக்கு அடுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று கூட காமிச்சிருக்கேன். இது வந்து சாயலுக்குள்ளே வந்து எல்லாமே ஃபெர்டிலைசர்லாம் கலந்து நட்டு இருக்கிறோம் நம்ம இந்த சின்ன பாட்டிலே. அதுக்கு சொல்கிறேன் நான், இந்த அளவுக்கு அடுக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு சாயலுக்குள்ளே இருக்கணும்னு, அதாவது எருவு, அப்போ தான் நல்லா அடுக்கு பூக்கள் பூக்கும். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாட்டு வண்டியில் விற்கிறவங்க வந்து நட்டுட்டாங்க 2 செடி. அது போல் இருக்கிற மண் தான் இது. அதுக்காக சொல்கிறேன். ஃபெர்டிலைசர் இப்போ நம்ம சாயலுக்குள்ளேயே வைக்கலன்னா கூட நம்ம மேல் பக்கத்தில் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ நான் இந்த பூவு, அந்த 2 பூ, இந்த பூ நான் கட் பண்ணிடுவேன். இந்த சாயலுக்குள்ளே வந்து மண்புழு எருவு ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு அது போலலாம் வெங்காயத்தூள் போடுங்க. வெங்காயத்தூள் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஊற்றலாம். ஆனால் மழை சமயத்தில் இப்போ இந்த டைமில் நீங்கள் இந்த சமயத்தில் ஊற்றக்கூடாது வெங்காயத்தூள் தண்ணிலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஊற்றினாலும் வேறு அழுகல் வரும், அதுக்காக சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு போடணுன்னு இருந்தீங்கன்னா மேல் பாகத்தில் தான் போடணும். தண்ணியெல்லாம் கலந்து ஊற்றக்கூடாது. சும்மா போட்டு மட்டுமே வச்சுக்கிட்டு சாயில் கவர் பண்ணி வச்சிடணும், மேலுக்கு தெரியாதபடி. ஏன்னா மழை சமயத்தில் ரெய்னி சீசனில் பொடி பூச்செல்லாம் வரும், அதுக்காக சொல்கிறேன் நான். அது போல் இல்லாமல் இருக்கணும்னா அது போல் நீங்கள் அது போல் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மண்ணுக்குள்ளே சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக பெரிய பூக்கள் பூக்கும். கடலை புண்ணாக்கு மட்டும் கொஞ்சமாக நீங்கள் வந்து 1/4 ஸ்பூன் மட்டுமே பவுட்ரு பண்ணி சாயலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மேல் பாகத்தில் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். மொட்டு வந்த உடனே அந்த வேலை செய்யணும். அப்போ தான் பெரிய பூ பூக்கும், அடுக்கு பூக்களை. பாருங்கள், இந்த பிளான்ட்டுக்கு நான் வச்சுருக்கிறேன், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு நேற்று வீடியோவில். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.